வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. தந்தை தாயிருயிரும் ஒன்று சேர்ந்து தலைத்தொருபுடலாகி உலகில் வந்தேன். அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு. இந்த அரும் பெரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லாமை பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. குரு திருவடி வணங்கி வாழ்வோம். ஆசானவர்களை வணங்கி அவர்களையே சுகமாக நிறைந்து இன்றைய நிகழ்வை நிகழ்த்தி தர வேண்டும் என்ற உணர்வோடு துவங்குகின்றேன். சான்றோர் பெருமக்களே, சிந்தனையாளர்களே, ஞானாசிரியர் பெருமக்களே, விருதுநகர் மண்டலத்தின் திருப்பூர் மண்டலத்தினுடைய தலைவர் உள்ளிட்ட அனைத்து நிலை பொறுப்பாளர்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சான்றோர்களே, இறைவனின் மொழி என்ற ஒரு தலைப்பில் சிந்திக்க இருக்கிறோம். இறைவனிடத்துல நாம பேசணும். எல்லாருக்கும் இது ஒரு ஆசை இல்லையா? இறைவனிடத்துல பேசணும், இறைவனை நாம பார்க்கணும் இல்லையா? மனிதனாக பிறந்த ஒவ்வொரு ஜீவனுக்கும், ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் இந்த தேடுதல் என்பது இயல்பாகவே எல்லாரிடத்துலயும் இருக்குதுங்க. அந்த தேடுதலின் பேர்ல தான் நாம ஒவ்வொரு இடத்துலயும் ஓடி 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 தேடிக்கிட்டு இருக்கிறோம். இந்த கோயில்ல கிடைக்குமா, அந்த கோயில்ல கிடைக்குமா, அங்க கிடைக்குமா, இங்க கிடைக்குமான்னு சொல்லி ஓடி ஓடி அந்த இறைவனிடத்துல பேசுவதற்கு முயற்சி பண்றோம். ஆனா எந்த இடத்துலயும் இறைவன் பேசுவதே இல்லை. சரி, பேசாம இருக்கிறான் அப்படின்னாக்க அவன் பேசாம இருக்கிறானா அப்படின்னு உண்மையை பார்த்தீங்கன்னா அதுவும் இல்ல. எல்லா இடத்துலயும் பேசிக்கொண்டிருக்கிறான். எப்படி அப்படின்னா பேசாமல் பேசிக்கொண்டிருக்கிறான் இல்லையா? அது எப்படி பேசாம பேசுறது அப்படின்னா, நாம சில விஷயங்கள்லாம் பேசி முடிச்ச பிறகு நான் தான் இப்படி எல்லாம் பேசினேனா அப்படின்னு கேள்வி வைப்போம் இல்லையா? அது மாதிரி நீ பேசணும், ஆனா பேசாமல் இருக்கணும். சொல்ல வேண்டியத அப்படி சில நேரங்கள்ல பார்த்தா அப்படி பார்வையிலேயே சொல்லிடணும். சில வீடுகள்லாம் அப்பா பார்த்தா புள்ள எதுக்கு அப்பா பாக்குறாருன்னு தெரிஞ்சுக்கிடுவானுங்க. அது போல அந்த பார்வையிலேயே சொல்லக்கூடியது, இந்த புலன்களை கொண்டே பேசக்கூடியது ஒரு நிலை. அதையும் கடந்து அவங்க நினைக்கிறதையே இவங்க நினைக்கிறது அப்படி வச்சுக்கோங்களேன். அவங்க மனசுல என்ன நினைச்சாங்களோ, நான் இப்ப நினைச்சேங்க, நீங்க செஞ்சுட்டீங்க அப்படி சொல்றாங்க. அப்ப எப்படி சொன்னாங்க? நாம செய்யணும்னு அவங்க நினைச்சாங்க, நாம செய்யறோம். இது பேசாமல் பேசுகிற வித்தை. அப்ப பேசாமல் பேசுற வித்தைன்னா, ஒண்ணு இந்த உடம்ப பார்த்த உடனே நம்மள இந்த உருவத்தை பிசிக்கல் பாடியை பார்த்த உடனே நாம என்ன சொல்ல வர்றோமோ அதை அவர்கள் புரிந்து கொள்றாங்க இல்லையா? அடுத்து இந்த புலன்களுடைய அசைவுகளை கண்டு அவர்கள் மற்றவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிறோம். இன்னொன்னு இன்னும் ஆழமா பாத்தீங்கன்னா மனதுல நினைக்கிறதையே புரிந்து கொள்ளக்கூடியவர்களாகவும் இருக்கிறோம் இல்லையா? அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா இந்த மனமாக இருக்கிறது எதுவோ அந்த மனமே தான் மனதனுடைய அடித்தளத்திலேயே இறைவன் இருக்கிற அந்த அதர் எண்ட் ஆஃப் மைண்ட் இஸ் ஆல்மைட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா?
அந்த அடிப்படையில இந்த மனதனுடைய அடித்தளத்தில் இருக்கக்கூடிய இறை என்ன நினைக்கிறதோ அத அப்படியே இன்னொரு இறை அப்சர்வ் பண்ணணும். இது ரொம்ப நுட்பமா நீங்க உள்ள போய் பார்த்தீங்கன்னா, அருமையா இருக்கும். அத மகரிஷி சொல்லுவாங்கல்ல, இந்த அசாதாரணமா அசரீரின்னு சொல்லுவாங்கல்ல. சரீரி அப்படின்னா உடம்போடு இருக்கிறது, அசரீரின்னா உடம்பற்ற நிலை. உடல் அற்ற நிலைக்கு போய், அதாவது இந்த பிசிக்கல் பாடிய கடந்து, ஆஸ்ட்ரல் பாடியும் கடந்து, காசல் பாடிங்கிற ஒரு நிலைக்கு நீங்க உள்ள போகும்போது, அந்த காந்த உடலிலிருந்து நீங்க பேசுகிற வார்த்தை இருக்குது பாருங்க. அத விட பவர்ஃபுல்லான வார்த்தை எதுவுமே கிடையாதுங்க. ஏன்னா, அந்த காந்த உடலாகவே இருப்பதே எதுன்னா, இறைதான். அந்த நிலைக்கு போய் நீங்க என்ன பேசினாலும், அது இறைவன் பேசுவதாகவே எங்க எடுத்துக்கிறாங்க. அதுதான் அத உள் உணர்வு அப்படின்னு சொல்றோம். அது இயல்பாகவே நம்மட்ட பேசிக்கிட்டு தான் இருக்குது. "நீ இதெல்லாம் செய்யாதடா, இதெல்லாம் செஞ்சா இப்படியெல்லாம் தப்பா போயிரும்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்குது. ஆனா, அத காது குடுத்து நம்ம கேட்கல. அந்த அளவுக்கு நாம நுணுகி பார்த்து அத உணரல. அது உணர்றதுக்கு என்ன வழி? அப்படின்னா, அதுக்கு மகரிஷி சொல்றாங்க, இந்த இறைவனுடைய மொழியை புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, இறைவன் எப்படி பேசாமல் பேசுகிற ஒரு வித்தை வச்சிருக்கிறானோ, அந்த வித்தைய நீ கத்துக்கப்பா. அப்படி கத்துக்கிட்டன்னா, நீயும் பேசாத நிலைக்கு வருகிற போது, இறைவன் பேசுவது உனக்கு விளங்கும். இத இன்னும் நல்லா அழகா சொல்லணும்னா, எல்லாருக்கும் இந்த மௌனம் இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த அனுபவம் இருக்கும். நீங்க மௌனத்துல இருக்கிறபோது, உங்களிடத்துல வந்து யாராவது ஒருத்தர் எதையாவது நான் கேட்கணும்னு வச்சுக்கங்க. நீங்க மௌனத்துல இருக்கிறீங்க. நீங்க பேச மாட்டீங்க. அவரு உங்களிடத்துல வந்து ஏதோ ஒரு விஷயத்த கேட்கணும் அப்படிங்கும்போது, அவரு வந்து வாயால் பேசி, சவுண்டா பேசி இது வேணும் அப்படின்னு கேட்கிறாரா? இல்ல அந்த இடத்துல ஜாடையா பேச ஆரம்பிக்கிறாரான்னு பாருங்க. நீங்க பேசாமல் இருக்கிறபோது, அவர் வார்த்தைகளால் பேசி உங்களிடத்திலே தொடர்பு கொள்றாரா? இல்ல ஜாட பண்றாரான்னு பாருங்க. மௌனமாகவே பேச பழகுறாரான்னு பாருங்க. பெரும்பாலும் எல்லோரும் மௌனமாகவே அவர் அவர் மௌனமா இருக்கிறாரு. நீங்க தான் பேசுவீங்களே, நல்லா பேசலாம். ஆனா பேச மாட்டாங்க. அவர்கள் நம்மிடத்துல வரும்போது கூட அதே மௌன நிலையில தான் பேசுவாங்க. வெறுமனே ஜாட காட்டி தான் பேசுவாங்க. இல்லையா? அதுபோல எப்படி ஒருத்தர் இருக்கிறார்களோ, அந்த மனநிலைக்கு அடுத்தவர்களும் போறாங்களா இல்லையா? அதே போல இறைவனுடைய நிலைக்கு நாம போயிட்டோம்னா, இறைவனுடைய ஆசைகள், இறைவனுடைய மொழி என்பது நமக்கு இயல்பாகவே புரிஞ்சிடும். அது என்னன்னா வேற ஒண்ணும் இல்லைங்க. பேசாம இருக்கிறது. ஆனா பேசணும். இது ரொம்ப முக்கியம். பேசாமல் இருக்கணும், ஆனா பேசணும். பார்க்காமல் இருக்கணும், ஆனா பார்க்கணும். கேட்காமல் இருக்கணும், ஆனா கேட்கணும். இந்த புலன்களை எல்லாம் இயக்காமல் இருக்கணும், ஆனா இயக்கணும். இது எவ்வளவு ஒரு நுட்பம்? இததான் சித்தர் பெருமக்கள் செஞ்சார். இன்னும் செய்துட்டு தானே இருக்கிறாங்க. நெறைய சித்தர்கள் இருக்காங்கல்ல. இன்னும் உடல் இருக்கிறது, உயிர் இருக்கிறது. ஆனா இயக்கம் மட்டும் இல்ல. என்ன கேட்கிறோமோ அதையெல்லாம் கொடுத்துட்டு தானே இருக்கிறாங்க. இப்போ சித்தர்கள் சமாதியில போய் கேட்டா கிடைக்குது அப்படின்னா எப்படி? இப்போ சாமிஜியுடைய சமாதியில போய் தவம் இருந்து, அங்க தவம் பண்ணும்போது நல்ல வைப்ரேஷன் வருது. நெனச்சா அதெல்லாம் நடக்குது சார் அப்படின்னா, எப்படி நடக்குது? அவங்க அந்த இறைவனுடைய நிலையிலிருந்து பேசுறாங்க. அதாவது பேசாமல் பேசுகிற நிலைக்கு வந்துட்டாங்க. இப்ப நாமளும் அந்த நிலைக்கு வாழும் காலத்திலேயே வரணும். அப்படி வாழும் காலத்திலேயே வந்துட்டீங்கன்னா, நாம அத்தனை பேரும் அந்த உயர்ந்த நிலையை அடையலாம். இதான் மகரிஷி சொல்றாங்க. சமாதி என்பது செத்த பிறகு வருவது இல்லை. வாழும் காலத்திலேயே அந்த சமாதி நிலை வரணும். அப்ப அதுக்கு எப்படி எப்படி போகலாம்? அப்படின்னா, ரூட் ஒண்ணும் இல்லைங்க. இந்த உடலை கடந்து உள்ள போ. உடலுக்குள்ள உயிரை கடந்து உள்ள போங்க. உயிரை கடந்து உள்ள போனா காந்தம். காந்தத்தையும் கடந்து உள்ள போனா அது சுத்த வெளி. இவ்வளவுதான். அப்போ ஒவ்வொன்னையா கடந்து, கடந்து, கடந்து உள்ள போறதுக்கு பயிற்சி வேணும். அப்போ உடலை கடக்கறதுக்காக இந்த பருவுடலை கடந்து உள்ள போறதுக்காக என்ன பண்ணி குடுத்தாங்கன்னா, ஆக்னி தீட்சை குடுத்தாங்க. ஆக்னி தவம் பண்ணும்போதே உடலை கடந்து உள்ள போகக்கூடிய, பருவுடலை கடந்து போகக்கூடிய மனநிலை.
அடுத்து துரியத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னா, உயிருடலை கடந்து உள்ள போகக்கூடிய நிலை. அதாவது நுண்ணுடலையும் கடந்த நிலை. துரியாதீத நிலைக்கு வருகிற போது, அந்த காந்த உடலையும் கடந்து உள்ள போகக்கூடிய நிலை. இப்படி இந்த 3 உடல்களையும் கடந்து உள்ள போனா, அந்த 3 உடலுக்கும் உட்பொருளாக இருக்கக்கூடியது எதுவோ, அதுவே மெய்ப்பொருள் என்பத நம்ம உணர்ந்துக்க முடியும். இல்லையா? அதுக்காக அவர் 3 டெக்னிக் சாமி சொல்லி தராங்க. எப்படின்னா, இந்த இறைவனுடைய மொழியை புரிந்து கொள்வதற்கு நம்ம எடுத்த உடனேயே அந்த நிலைக்கு போக முடியாதுல்ல. அப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி ஒரு குழந்தை நடக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா அப்படி அப்படியே கைய பிடிச்சு நடக்க வைக்கிறோம். அப்புறம் ஏதாவது ஒரு வாக்கர் குடுக்குறோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா த த ஒவ்வொரு நிலைகளாக தாண்டி அடுத்த நிலைக்கு வருது. நல்லா ஓட அளவுக்கு வருது இல்லையா? அது போலன்னு வச்சுக்கங்களேன். இப்போ இந்த பிசிக்கல் பாடியில இருந்து இந்த உடல் அளவுல ஒரு விடுதலை என்பது வரணும்னு வச்சுக்கங்க. அதுக்கு தான் வாக்கு மௌனம் அப்படின்னு சொல்றாரு. பேசாம இருக்க பழகுறது. பேசாமல் இருக்கிறதுனா வாய் மட்டும் இல்லைங்க. இந்த புலன்களும் பேசாமல் இருக்க பழகணும். நீங்க வாய் மட்டும் சில பேர் பேசாம இருப்பாங்க. ஆனா, இந்த புலன் எல்லா வேலையும் செய்யும். என்னென்ன வேலை செய்யணுமோ எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிடும். அப்படி இருக்கக்கூடாது. இப்போ வாய் பேசாமல் இருக்கிறது ஒரு வகை. அடுத்து இந்த புலன்கள் எல்லாம் பேசாமல் இருக்கிற நிலைக்கு வரும் பாருங்க. இது 2வது நிலை. இது வந்து காஷ்ட மௌனம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது இந்த புலன்கள் எல்லாம் இயங்குறதுக்கு எது காரணம்? காந்தம் தானே. அந்த காந்தமாக இருக்கக்கூடிய மனமும் பேசாமல் இருக்கணும். அதான் மனம் அடக்க பயிற்சி அப்படின்னு சொல்லுவோம். அந்த மனமும் பேசாத நிலைக்கு நம்ம எப்ப வர்றோமோ, அப்போ அது மகா மௌனம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உடல் அசையாமல் இருக்க முதல்ல பழகணும். வாய் பேசாமல் இருக்கிறது முதல்ல. அடுத்து உடல் அசையாம அப்படியே சில போல உட்கார பழகுறது. அப்படியே அசையாம இருக்க 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 மனசும் அசையாம நின்னு போயிடும். எப்போ உடல் அசையலையோ, அப்போ மனம் அசையாது. உடல் அசையாமல் இருக்கணும்னா, உடல் தளர்ந்த நிலைக்கு வரணும். உடல் தளர்வான நிலையில உடல் அசராது. உடல் அசையாத நிலையில மனம் அசையாது. மனம் அசையாத நிலையில உயிர் அசைவு ஒடுங்கி ஒரு புள்ளியாக நிக்கும். அந்த உயிரின் ஒடுக்கத்துல உள்ள அந்த உயிரினுடைய அடித்தளத்துல இருக்கக்கூடிய இறையை அங்க உணர்ந்து கொள்ளலாம். அப்படி உணர்ந்து கொள்ளுகிற போது, இறைவனுடைய மொழி நமக்கு விளங்கும். அந்த மொழிய பிடிச்சுட்டீங்கன்னு வச்சுங்க, அத நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா, என்ன பேசுறாங்கிறத அங்க கண்டுபிடிச்சிடலாம். அப்படி கண்டுபிடிச்சுட்டீங்கன்னு வச்சுங்களேன், எது சரி, எது தப்புன்னு இயல்பாகவே நமக்கு புரிய ஆரம்பிச்சுரும். இல்லையா? அந்த வகையில நாம இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா உள்ள போயி, அந்த ஆழ்ந்த நிலையில, அந்த மகா மௌன நிலைக்கு நம்ம போறதுக்கு சாதாரணமா நினைச்சா போயிட முடியாது. சாமி சொல்றாரு பாருங்க ஒரு பாடல். சாமிக்கு இதுதான் முக்கியமான பாடல். இந்த மார்கழி மாதத்துல ரோட்ல பார்த்தீங்கன்னா, பஜனை பாடிட்டே போவாங்கல்ல. அப்படி பஜனை பாடிட்டு போம்போது ஒரு பஜனை பாடல். அதுல அச்சுததாசர் அப்படிங்கிற ஒருத்தனுடைய கீர்த்தனை பாடல். யார் என்ன சொன்னாலும் எதிர்த்து பேசாமல் மௌனமாய் இருப்பது எப்போ? காமம், குரோதம், மோகம், மதம், ஆச்சரியம் விடுத்து மௌனமாய் இருப்பது எப்போ? இந்த 2 வார்த்தை ரொம்ப சாமியினுடைய மனதுக்குள்ள ஆழமாக பதிந்த வார்த்தை. யார் என்ன சொன்னாலும் சரி, எதிர்த்து பேசாமல் இருப்பது எப்போ? இது நீங்க வாழ்க்கையில கடைபிடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். நான் ரொம்ப சிரமப்பட்டு பார்க்குறேன். இன்ன வரைக்கும் சிரமம் தான் படுறேனே ஒழிய, அதுல ஓரளவுக்கு ஒரு 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 10% வெற்றி பெற்றிருப்பேன்னு சொல்லலாம். ஏன்னா, அந்த அளவுக்கு மனதை வந்து கண்ட்ரோல் பண்றதுங்கிறது ரொம்ப சிரமம். யார் என்ன சொன்னாலும் சரி, சட்டுன்னு அதுக்கு பதில் சொல்லும் மனசு. என்ன சொன்னாலும் அத அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை. இப்ப நீங்க கோயில்ல போய் ஒரு விக்கிரகத்துக்கு முன்னாடி நின்னு நீங்க என்ன திட்டினாலும் அசராம அப்படியே கல்லு மாதிரி இருக்குல்ல, அது மாரி ஜட மாதிரி இருக்க பழகணும். அப்படி பேசினா என்ன சார் ஜடம்னு சொல்லிவிடுவாங்களோ அப்படின்னு நமக்குள்ளேயே நம்ம ஒரு சாக்கு சொல்றோம். ஆனா நாம என்ன நிலைக்கு போகணும்? அந்த நிலைக்கு போகணும்ல. அந்த நிலைக்கு போகணும்னா நாமளும் எப்படி இருக்கணும்? அந்த ஜட மாதிரி இருக்க பழகணும். அசையாமல் இருக்க பழகணும்.
மனசு அசையாமல் இருக்க பழகணும். எந்த நிலை வந்தாலும் சரி. அந்த நிலையில மனதுல ஒரு சின்ன தடுமாற்றம் கூட வராமல் இருக்க பழகிக் கொள்ளணும். அப்படி பழகிட்டோம்னு வச்சுங்களேன், நமக்குள்ள இருக்கக்கூடிய தெய்வீகத்தை வெளியில கொண்டு வந்து நம்ம பார்க்க முடியும், உணரவும் முடியும். அததான் சாமி சொல்றாரு பாருங்க. "மோன நிலையின் பெருமையினை யார் எவருக்கு முன்படர்ந்து வாயாலே சொல்லக்கூடும்." மோன நிலையின் பெருமையை யார் எவருக்கு முன்படர்ந்த வாயாலே சொல்லக்கூடும். யாரும் வாயால சொல்லவே முடியாது. நான் எவ்வளவு வேணாலும் பேசலாம். ஆனா இத அனுபவிக்கணும். மோனமே அறிவினது அடித்தளம். ஆம். அறிவினுடைய அடித்தளத்துல அங்க கொண்டு போய் விடணும். மிக விரிவு இது. விரிந்த மனநிலை. இதுக்கு எல்லையே இல்ல. காலம் இல்லை. மோனத்தில் அறிவு தோய்ந்து பிறந்தால் மோனத்தில் அறிவு தோய்ந்து பிறந்தால் முன்வினையும் பின்வினையும் நீக்க கற்கும். அது எப்படி தோய்ந்து பிறக்கிறது அப்படின்னா, அதுக்கு ஒரு குறிப்பு சொல்றாரு பாருங்க. உன்னிலே நான் அடங்க. நீங்க போய் நம்ம அதுக்குள்ள அடங்கிரணுமா. எப்படி தண்ணிக்குள்ள அந்த பயறு உள்ளுக்குள்ள அடக்கம் பெறுகிறதோ, அதுபோல அந்த இறைக்குள்ள அடக்கம் பெறணுமா. உன்னிலே நான் அடங்க, என்னுள்ளே நீ விளங்க. தண்ணிக்குள்ள பயறு, பயருக்குள்ள தண்ணி போல. நான் இறைநிலைக்குள்ள போய் அடங்குகிற போது, அந்த இறை தனக்குள்ளாக வந்து நிரம்பிக் கொள்ளும். உன்னிலே நான் அடங்க, என்னுள்ளே நீ விளங்க, உனது தன்மை ஒளிர எனதுள்ளம் தூய்மை பெற்றேன். இல்லையா? அததான் இங்க சொல்றாரு பாருங்க. மோனத்தில் அறிவு தோய்ந்து பிறந்தால் முன்வினை பின்வினைகளும் நீக்க கற்கும். மோன நிலை மறவாது கடமையாற்ற மோன நிலை மறவாது கடமையாற்ற மென்மை, இன்பம், நிறைவு, வெற்றி, அமைதி உண்டாகும். நம்ம இதெல்லாம் வேணும் வேணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு இன்பம் வேணும், நிறைவா இருக்கணும், வெற்றி பெறணும், எதா இருந்தாலும் சரி வெற்றி பெறணும். எப்போதும் அமைதியா எல்லாம் சரிதான். ஆனா அந்த நிலைக்கு மனசு கொண்டு வரணுமே. அந்த நிலைக்கு மனத கொண்டு வருவதற்கு இப்படி உள்ள போயில பழகணும். இப்படி அகம் நோக்கி உள்ள போக பழகணும் இல்லையா? இந்த இன்னர் டிராவல்ங்கிறது வரணும் இல்லையா? அப்படி இன்னர் டிராவல் பண்ணுவதற்கு நமக்கு என்ன வேணும்னா, நல்ல பலம் வேணும். மனோபலம் வேணும். யார் என்ன சொன்னாலும் எதிர்த்து பேசாமல் நிக்கணும் சரிதான். ஆனா அத எதிர்த்து பேசாத அளவுக்கு மனதுல பலம் வேணும் இல்லையா? அது எப்படி வரும்? அதுதான் மனதினுடைய ஆற்றலாக விளங்குவது, மனமாகவே இருப்பது எதுன்னா ஜீவகாந்த அலையில, அந்த ஜீவகாந்த அலையை அழுத்தமாக உடலில் வைத்துக் கொள்ள வேண்டும். எப்பொழுதும் சரி. இந்த உடம்புல ஜீவகாந்தத்தினுடைய திணிவு எப்ப குறையுதோ, அப்போ இந்த மனதுல தடுமாற்றம் வந்துருங்க. அமைதி இருக்காது. நிறைவு இருக்காது. பொறுமை இருக்காது. அப்ப எல்லா உணர்ச்சி வசப்பட்ட எண்ணங்களும் அங்க மேலோங்கி நிக்கும். அதுக்காக தான் இந்த மௌனத்தை மகரிஷி வழிநடத்தி கொண்டு போறாங்க. இப்ப மௌனத்துல இருக்கிற போது, இது அத்தனையும் அடக்கம் பெறுவதற்கு பயிற்சி குடுக்குறோம். எப்படி அது அடங்குது அப்படின்னா, இந்த மனச ஒருநிலைப்படுத்தி ஜீவகாந்த ஆற்றலை பெருக்குவதற்கு பயிற்சி. அது தவம். எப்படி ஏகத்துக்கும் விரிஞ்சிருக்கக்கூடிய காந்த சக்திய ஒரு இடத்துல குவிச்சு பழக்கப்படுத்துறோம். இப்போ உடல் முழுக்க வியாபித்து இருக்கக்கூடிய காந்தத்த ஒரு புள்ளியில குவிச்சு அங்க அழுத்தத்தையும் திணிவையும் கூட்டுகிறோம். எப்படி எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய சூரிய வெளிச்சத்த ஒரு குபிலென்ஸ் கண்டு குவிச்ச உடனே அது கீழ இருக்கிற பேப்பர பத்திக்கிட்டு எரிய வைக்குதுல்ல? அதுபோல இந்த உடம்பு முழுக்க இருக்கக்கூடிய காந்த சக்திய சில மையங்கள்ல குவிச்சு அத திரிவுபடுத்தி இந்த உடலுக்குள்ள ஆற்றலை இருப்பாக்குகிறோம். அத ஸ்டாக் ஃபோர்ஸா மாத்துறோம். அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க? அந்த ஸ்டாக் ஃபோர்ஸா இருக்கிற போது தான் தன்னுடைய நிலைகளை பற்றி இன்னும் தீவிரமாக அலசி ஆராய முடியுங்க. தங்கிட்ட இருக்கக்கூடிய குற்றங்களை பற்றி தீவிரமாக பார்க்க முடியும். இல்லாம இருந்துச்சுன்னா, நம்மட்ட இருக்கக்கூடிய குற்றங்கள் தெரிஞ்சாலும் கூட, "அதெல்லாம் ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. எல்லாருக்கும் இருக்கிறது தானே எனக்கும் இருக்குது." அப்படின்னு சொல்றீங்க. "இதுக்கெல்லாம் கோவப்படாம இருக்க முடியாது சார்." அப்படி சொல்றோம். "இதுக்கெல்லாம் கவலைப்படாம இருக்க முடியாதுங்கங்க." எதா இருந்தாலும் சரிங்க. அத சாதாரணமா எடுத்துக்கக்கூடிய மனசு வரணும்ல.
அந்த மனோபக்குவத்தை கொடுப்பதற்கு அகத்தாய்வு, தற்சோதனை அப்படின்னு ஒரு பயிற்சி குடுக்குறாங்க. இப்போ மௌனத்துல 2 விதமான பயிற்சி முக்கியம். தவம் மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் பிரயோஜனம் இல்ல. தற்சோதனை மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் பிரயோஜனம் இல்ல. தவத்தோடு கூடிய தற்சோதனை. தவத்துக்கு எவ்வளவு நேரம் குடுக்குறீங்களோ, அதை விட 2 மடங்கு நேரம் தற்சோதனைக்கு குடுக்கணும். அப்படி குடுத்துட்டீங்கன்னா, இந்த மனசு தூய்மையும் அடையுது, வலிமையும் அடையுது. அப்போ இந்த மனமாக இருக்கக்கூடிய காந்தமும் தூய்மை அடையுது, வலிமையும் பெறுது. இப்போ இது வலிமை அடைந்து தூய்மையாகிற போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்த உடம்புக்குள்ள நிரம்பி வழிஞ்சு இந்த பிரபஞ்ச அளவுக்கு விரிவு பெற்றுக்கொள்ளும். அப்படி பிரபஞ்ச அளவுக்கு விரிஞ்சிருச்சுன்னா, பிரபஞ்ச காந்தத்தோடு அது இணைஞ்சு நிக்க பழகிக்கொள்ளும். அப்ப இந்த உடலினுடைய எல்லை இந்த உடல் அளவுல இருந்தது போக, பிரபஞ்ச அளவுக்கு எல்லையாக மாறிடும். அப்படி பிரபஞ்ச எல்லைக்கு இந்த உடம்பு விரியிற போது, அதுதான் சமாதி. ஆதிக்கு சமமான நிலை, விஸ்வரூப நிலை அப்படின்னு சொல்றாங்களே, அந்த நிலைக்கு கொண்டு போகுங்க. இப்ப மௌனத்துல எந்த நிலைக்கு போகலாம்? விஸ்வரூப நிலை, தெய்வீக நிலை அப்படின்னு சொல்றோமே, அந்த தெய்வீக நிலையையே அடையறதுக்கு இந்த மௌனம் பல வகையில உதவி பண்ணுங்க. மௌனமாக அமர்ந்தா உள்ளே இருக்கக்கூடிய பல எண்ணங்களும் ஒண்ணுக்கு பின்னாடி வந்துட்டு தான் இருக்கும். அப்படி வரக்கூடியதை எல்லாம் அப்படியே அகக்காட்சியாக பார்த்து, பார்த்து, பார்த்து எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி, எண்ணி எண்ணத்தின் இருப்பிடமும் இயல்பும் கண்டு எண்ணத்தை எண்ணத்திலேயே லயிக்கச் செய்றது. அப்படின்னா என்ன அர்த்தங்க? எண்ணம் தான் அத்தனைக்கும் மூலம்ங்கிறார். நீங்க என்ன நெனச்சாலும் சரி, அத்தனைக்கும் மூலம் எண்ணம். அப்போ ஒரே எண்ணமாக நிலைக்க வைக்கிறது. அப்படி ஒரே எண்ணமாக நிலைக்க வைக்க பழகிட்டீங்கன்னா, இறைவனுடைய குரலை சரியாக நம்ம கேட்க முடியும். அதிகமாக உணர்ச்சி வயப்பட்ட எண்ணங்கள் நம்மகிட்ட இருந்துச்சுன்னு வச்சுங்க, அது செயலாகவே இ நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா, முன்ன வந்தது, பின்ன வந்தது அப்படியே வந்துகிட்டே தான் இருக்கும். அந்த எண்ணம், அந்த சொல்லு, அந்த செயல் இதுதான் வந்துட்டு இருக்கும். இதுவே அதிகமான கூட்டமாக வரும்போது என்ன ஆகும்னா, உள்ளூர இருக்கக்கூடிய இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அத கேட்க முடியாம போயிடும். எப்படி ஒரு கல்யாண வீட்லயோ, இல்லன்னா ஒரு கோயில் திருவிழாலயோ, அ ஒரு சின்ன சவுண்ட நம்மனால கேட்க முடியாம சிரமப்படுறோம். சாதாரணமா பேசுற வார்த்தைகள் நம்ம ஒரு செல்ஃபோன்ல ஒரு தகவல் வருது, கேட்க முடியல. ஏன்? அவ்ளோ சவுண்ட் நம்மள சுத்தில இருக்குது. அதனால அந்த சின்ன சவுண்ட் நம்மனால கேட்கல. அதுபோல நமக்குள்ள இருக்கக்கூடிய எண்ண அலைகள் அபரிமிதமாக பெருக்கெடுத்து வெளியில வருகிற போது, அந்த உள்ள இருக்கக்கூடிய தெய்வீக குரல் நமக்கு கேட்காமல் போயிடுங்க. அப்ப முதல்ல எண்ணங்களை எல்லாம் ஆய்வு செய்து, அந்த எண்ணங்களை எல்லாம் முறைப்படுத்தி, அமைதிப்படுத்துறதுக்கு நமக்கு பயிற்சி வேணும். இல்லையா? இதுக்கு ஒரு 4 அல்லது 5 நாட்கள் நம்ம எடுத்துக்கிடலாம். இததான் அடுத்த வாரத்துல எடுத்துக்க போறாங்க. அந்த 4ல இருந்து 5 நாட்கள் வந்து மற்ற விவகாரங்களிலிருந்து விலகி, ஒரே இடத்துல அமர்ந்து விடுவது அப்படின்னு முயற்சி பண்ணுங்க. ஒரே இடத்துல அமர்ந்தா, அது எப்படி இருக்கணும்? மௌனத்துல அமர்ந்து கொள்றது. அதுலயும் சில பேருக்கு டவுட் என்னன்னா, படுத்துக்கிட்டு செய்யலாமா? உட்கார்ந்துட்டு செய்யலாமா? அதுக்கு அழகா சாமி சொல்லுவாங்க. படுத்துக்கிட்டு படுத்த நிலை, அதாவது இந்த ஸ்பைனல் கார்ட் வந்து ஹாரிசான்டல் பொசிஷன்ல இருந்ததுன்னா, படுக்கை வசத்துல இருந்துச்சுன்னா, அதெல்லாம் எதுன்னு பாருங்களேன். விலங்கினங்களுக்கு தான் முதுகுத்தண்டு ஹாரிசான்டல் பொசிஷன்ல இருக்கும். அப்ப ஹாரிசான்டல் பொசிஷன்லயே நீங்க எப்போதும் இருந்தீங்கன்னா, என் குணங்கள் அதிகமாகும். விலங்கின பண்புகள் அதிகமாகும். யாருக்கு வெர்டிகல் பொசிஷன் வருது? செங்குத்தா இருக்கிற மாதிரியான முதுகுத்தண்டு யாருக்கு இருக்குது அப்படின்னு பாருங்க. எல்லாம் அந்த மிருகங்கள்ல இருந்து உயர்ந்த நிலைக்கு வரக்கூடிய நிலை. மனிதனுக்குத்தான் அந்த வெர்டிகல் பொசிஷன். அதுதான் இந்த வெர்டிகலா இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு வந்து செங்குத்தா இருந்ததுன்னா, அது ஸ்பிரிச்சுவல் கான்ஷியஸ்னஸ் அதிகமா இருக்கும். ஹாரிசான்டலா இருந்தா, அ மெட்டீரியல் கான்ஷியஸ்னஸ்ங்கிற புலன்பயப்பட்ட அறிவு அங்க அதிகமாக இருக்குங்க. இததான் குறிப்பாக குடுக்குறாங்க கிறிஸ்தவ மார்க்கத்துல. ஒரு சிலுவ போடுவாங்க இல்லையா? அந்த சிலுவையில பாருங்க, வெர்டிகலா இருக்கக்கூடிய அந்த கம்புல 3/4 வாசிக்கு மேல அப்ப என்ன ஆகுது? வெர்டிகல் பொசிஷன்ல அதிகமான ஸ்பிரிச்சுவல் கான்ஷியஸ்னஸ், இன்னும் குறைச்சலா மெட்டீரியல் கான்ஷியஸ்னஸ் இருக்கணும். இந்த மெட்டீரியல் கான்ஷியஸ்னஸ் எப்படி இருக்கணும்னா, சரிபாதியாக இருக்கணும். அதுல
அ ஓ ஒ முழுமையா நம்ம ஸ்பிரிச்சுவல் கான்ஷியஸ்னஸ் அதிகமாகவும், மெட்டீரியல் கான்ஷியஸ்னஸ் சரிபாதியாகவும், அதுல பாதி அளவுலயும் இருந்துச்சுன்னா, வாழ்க்கை சிறப்பாக அமையும். நம்ம ஒரேடியா மெட்டீரியல் கான்ஷியஸ்னஸ்லயும் போக்கூடாது. ஒரேடியா ஸ்பிரிச்சுவல் கான்ஷியஸ்னஸ்லயும் இருக்கக்கூடாதுங்க. ஏன்னா பொருள் எந்த அளவுக்கு தேவையோ, அந்த அளவுக்கு அதை உபயோகப்படுத்தக்கூடிய அறிவாற்றலும் நமக்கு தேவைப்படுது. இல்லையா? அப்ப பொருளோடு அறிவையும் சேர்த்து இங்க நம்ம பழக்கப்படுத்தணும். அப்படி பழக்கப்படுத்துகிற போது, அமர்ந்த ஒரே இடத்துல இருந்து இருந்து பழகுற போது என்ன ஆகும்னா, இறைவன் பேசுறத நாம காது கொடுத்து கேட்க முடியும். ஏன்னா, நீங்க பேசாத போது தான் இறைவன் உள்ளே பேசிக் கொண்டிருப்பதை உணர முடியும் அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. அப்ப நம்ம பேசாத நிலைக்கு வந்தால் மட்டும் தான் இத்தகைய நிலையை அறிய முடியும். இறை அறிவை நோக்கின பயணத்துல முழுமை அடைய முடியும். ஒரு சிறிய பொருளை பெருக்காடி கொண்டு பெரிதாக காட்டுவது போல, சிறிய விஷயமெல்லாம் மௌனத்துல புரிய ஆரம்பிச்சுருங்க. இவ்வளவுதானா? சின்ன விஷயம் தானே! அப்படின்னு சொல்லிட்டு போறோம்ல. அந்த சின்ன விஷயம் தான் நமக்கு பெரிய விஷயமாக மாறி வாழ்க்கையில சிரமத்த கொடுக்கும். அதனால தான் சாமி சொல்லுவாங்க, எ எல்லா இடத்துலயும் ஒரு சின்ன விஷயத்த கூட பெருசு பண்ணி காட்டுறது அது லென்ஸ் இல்லையா? அது மாரி நம்ம கண்ணுக்கே தெரியாத, காட்டாதவனாக இருக்கிறானே, இந்த காட்டான்னு சொல்றோம்ல, இந்த காட்டானாக இருக்கக்கூடிய இறையை பார்க்கணும்னா, அத பெருசுபடுத்தி காட்டக்கூடிய ஒரு லென்ஸ் வேணும் இல்லையா? அத்தகைய லென்ஸுக்கு பேர் தான் சைலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இறைவனையே காட்டக்கூடிய லென்ஸுக்கு பேரு சைலன்ஸ். அப்ப அந்த சைலன்ஸ் நிலைக்கு நாமே மேல கொண்டு வருவதற்கு முயற்சி செய்து பழக்கப்படுத்திக் கொள்ளணும் அன்பர்களே. அது அப்படி வந்துருச்சுன்னா வச்சுங்களேன், இந்த செயல் விளைவு நீதி என்பது உணர்ந்து கொள்ளலாம். செயல் விளைவு நீதி வந்துருச்சுன்னா, எப்பொழுதும் இயற்கை சீற்றங்கள்ல இருந்தெல்லாம் எப்படி நம்ம காப்பாத்திக் கொள்ளலாம், எப்படி தடுத்துக் கொள்ளலாங்கிற அந்த நுட்பங்களும் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். பேசா நோன்பு என்பது வாய்மூடல் மட்டுமல்ல, பெரிய மறைபொருள் மனதை அறியும் அறிவு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப பெரிய மறைபொருளான அறிவையே அறியக்கூடிய ஒரு நிலைக்கு நம்ம போகணும்னா, அததான் ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க பாருங்க. தாய்மானவத்துல சும்மா மௌனியாய் சும்மா இருக்க அருள்வாய் பராபரமே. தாய்மான சாமியினுடைய குருவே யார் தெரியுமா? மௌன குரு. ஏன்னா, அவர் ஃபுல்லா மௌனத்திலேயே இருந்து அவர இவ்ளோ பெரிய ஒரு குருவாக மாற்றியிருக்கிறார் பாருங்க. வாய்பேசா ஊமை என வைக்க என்றோ நீ மௌன தாயாக வந்து அருளை தந்தாய் பராபரமே. வாயினால் பேசாத மௌனத்தை வைத்திருந்தும் தாயில்லார் போல் தளர்ந்தேன் பராபரமேங்கிறார். அப்படியே பேசாமலே அத்தனை விஷயத்தையும் குடுக்குறாங்க. இந்த மௌனத்துக்கு இன்னொரு வார்த்தை மனம் அடக்க பயிற்சி, மனதை அறியக்கூடிய பயிற்சின்னு சாமி சொல்லுவார். சினமடங்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனமடங்க கல்லாருக்கு வாய் என் பராபரமே. இல்லையா? அப்ப அந்த வாய் இல்லாத ஒரு நிலை, வாய் மூடி இருக்கக்கூடிய ஒரு சூழல். இது உருவாகுதுன்னு வச்சுங்க. அதுக்கு பேரு தான் அடக்கம் அப்படிங்கிறார். இந்த அடக்கம் எந்த நிலைக்கு கொண்டு போய் விடும்? இந்த வாய் அடக்கம், புலனடக்கம், மனசு அடக்கம், இந்த அடங்கி, அடங்கி, அடங்கி ஒடுங்குகிற போது, அந்த அடக்கம் பெற்ற நிலை எதுக்கு கொண்டு போய் விடும்னா, அடக்கம் அமரருள் உய்க்கும். அமரர்னா, என்னைக்கும் காலம் கடந்து வாழக்கூடியவர்களாக மாறலாம். அடக்கம் அமரருள் உய்க்கும் அடங்காமை ஆரிருள் வைத்துவிடும். அப்ப நம்ம பேசாத நோன்பு, இந்த மௌன நிலையில அடக்க நிலைக்கு நம்ம போகிறபோது, இறை உணர்வு என்பது அகக்காட்சியாக நமக்கு விளங்க ஆரம்பிக்கும் சான்றோர்களே. அப்படி போறதுக்கான ஒரு பயிற்சியும் நம்ம இந்த வகுப்பிலேயே கடைசியில நம்ம செய்ய இருக்கிறோம். அத சில நேரங்கள்ல நம்ம எடுத்துக்கிடலாம். ஒரு ஒரு 10 நிமிட நேரம் நம்ம அந்த மௌனத்துல இருந்து எப்படி பயிற்சி பண்றதுங்கிறதையும் இன்னைக்கு செய்து பார்த்துடலாம். சரியா? சரி. இப்ப இந்த பயிற்சியில 2 விதம் மௌனத்துல மௌனம் என்பது மனம் அடக்க பயிற்சி அல்ல, மனதை அறியும் பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டேன். மௌனத்துக்கு 3 வகையான மௌனங்கள் சொல்றோம். வாக்கு மௌனம், கருவி மௌனம், மகா மௌனம். வாக்கு மௌனம்னா வாய் மட்டும் பேசாமல் இருக்கிறது. கருவி மௌனம்னா புலன்கள் அடக்கம் பெற்றிருக்கிறது. மகா மௌனம்னா
மனமும் அடக்கம் பெற்றிருக்கிறது. இந்த அடக்கம் எந்த நிலைக்கு கொண்டு விடும்? அமரருள் வைக்கும். நம்மள அமரராக மாற்றிவிடும். அமரர்னா செத்து போனவங்க இல்ல. வாழுகிற போதே செத்த நிலை. வாழுகிற பொழுதே செத்த நிலை அடைந்தவர்களுக்கு என்னைக்கும் அவங்க தான் காலம் கடந்து நிற்கக்கூடியவர்கள். காலம் ஆயிட்டாங்கன்னு சொல்றாங்கல்ல, அப்படி காலம் கடந்து நிற்கக்கூடியவர்களாக நாம் மாறலாம். அப்படி மாறுறதுக்கு அந்த மௌனத்துல 2 விதமான பயிற்சி முக்கியம்னு சொல்லியிருக்கேன். ஒண்ணு தவம், இன்னொன்னு தற்சோதனை. தவத்துல எந்த அளவுக்கு ஆழ்ந்து செய்றீங்களோ, அந்த அளவுக்கு தற்சோதனையிலும் நம்ம முயற்சி செய்து போகணும். அப்படி முயற்சி செய்து உள்ள போனா, நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த களங்களை எல்லாம் நீக்கிக்கிட்டா, அந்த தெய்வீகத்தை நமக்குள்ள உணர்ந்து கொள்ள முடியும். அப்படி உணர்வதற்கு நம்ம சில நேரம் அப்படியே பயிற்சி செய்ய போகிறோம். அடுத்த வாரத்துல ஒரு 1 வாரம் உங்களுக்கு தொடர்ந்து இந்த பயிற்சி கொடுக்க இருக்கிறாங்க. நாம வாய்ப்பு இருக்கக்கூடியவங்க வாரத்துல 1 நாள், 2 நாள், இல்லன்னா மாதத்துல 1 நாள், 2 நாள், இல்லன்னா தொடர்ந்தாப்புல ஒரு 2, 3 நாட்கள், இல்லன்னா தொடர்ந்து ஒரு 30 நாட்கள், 40 நாட்கள். இப்படி நம்ம தொடர்ந்து எப்படியெல்லாம் மௌனத்துல இருந்து இந்த ஆழ்ந்த நிலை அடைய முடியுமோ, அடைந்து பழகிக் கொள்ளலாம். அது எப்படி செய்யணுங்கிறத மட்டும் இப்ப நான் அப்படியே சொல்றேன். நீங்க அத்தனை பேரும் அப்படியே கண்கள மூடி உட்காருங்க. அத அப்படியே நம்ம பயிற்சியாகவே செய்து பழகிடலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நல்லா தலை, கழுத்து, முதுகெல்லாம் நேரா வச்சு உட்காந்துக்குங்க. உடலையும், மனதையும் தளர்வாக வைத்துக் கொள்ளுங்க. உடலும், மனமும் தளர்வாக இருக்கட்டும். உடலும், மனமும் தளர்வாக இருக்கட்டும். இன்னும் தளர்வான நிலைக்கு வாங்க. உடலும், மனமும் தளர்வாக இருக்கட்டும். அப்படியே அசையாத நிலை. உடல் அசைவற்ற நிலை. செலவோட இருக்க பழகலாம். அப்படியே இன்னும் அசையாத நிலைக்கு வாங்க. அசைவற்ற நிலை. இப்ப நல்லா கவனிங்க. சாமிஜி அப்படியே நமக்குள்ள இருக்கிறத உணர முடியும். அருள் தந்தை அவர்களோடு இணைந்து இந்த பயிற்சி செய்றோம். அவங்க எப்படி அந்த முழுமை நிலையை அடைந்தார்களோ, இந்த இறைவனுடைய மொழியை புரிந்து கொண்டார்களோ, அதே நிலைக்கு நம்ம வரணும். அப்படி இன்னும் உள்ள வாங்க. இந்த உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளையும் கூர்ந்து பாருங்க. தலையிலிருந்து பாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளையும் கவனிக்கிறோம். இன்னும் மனமொன்றி கவனிக்கிறோம். அப்படியே அந்த உறுப்புகளுக்கு உள்ள போங்க. ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் உள்ள போய் கவனிக்கிறீங்க. பல கோடி செல்கள் நிரம்பிய உடம்பு. 100 ட்ரில்லியன் செல்ஸ் இந்த உடம்பு முழுக்க இருக்கிறது. அப்படியே அந்த செல்கள் நிரம்பிய உடலை பார்க்கிறோம் பாருங்க.
அப்படியே இன்னும் உள்ள வாங்க. ஒவ்வொரு செல்களையும் கூர்ந்து கவனிங்க. இந்த உடம்பே பஞ்சபூதங்களுடைய கூட்டாக காட்சியளிக்கிறது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் என்ற உயிர் சக்தி. இவ்வளவும் சேர்ந்த பொருளாக இந்த உடம்பை பார்க்க முடியுது பாருங்க. எலும்பு சதைகள், ரத்தம், காற்றோட்டம், உடல் வெப்பம் இப்படி எடுத்துட்டா உடம்பே அப்படியே பஞ்சபூதங்களுடைய கூட்டாக காட்சியளிக்கிறது. இன்னும் உள்ள வாங்க. இன்னும் உள்ள கவனிங்க. ஒவ்வொரு மூலகமும் பல கோடி விண்துகள்களுடைய சேர்க்கையாக காட்சியளிக்கிறது. இந்த உடம்பே பல கோடி விண்துகள்கள் நிரம்பிய உடம்பாக இருக்கிறது. சின்ன 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 துகள்கள் உடம்பு முழுக்க நிரம்பி இருக்குது பாருங்க. இன்னும் சின்ன துகள்கள் நிரம்பி இருக்கிறது. ஒவ்வொரு செல்களும் பாருங்க எவ்வளவு வேகமாக சுழன்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு செல்களும் பல கோடி விண்துகள்கள் நிரம்பிய ஒரு கொத்து இயக்கமாக இந்த உடம்பு காட்சியளிக்கிறது. அந்த விண்துகளையும் கடந்து உள்ள போய் பாருங்க. ஒவ்வொரு விண்துகளுக்குள்ளேயும் பல பல லட்சம் இறைத்துகள்கள் நிரம்பி இருக்கிறது. இந்த உடம்பே இந்த இறைத்துகளுடைய தொகுப்பாக காட்சியளிக்கிறது. அப்படியே ஒரு டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அப்படியே உடம்பு முழுக்க நிறைய டஸ்ட் இயங்குனா எப்படி இருக்கும் பாருங்க. அது மாதிரி இருக்கு. இன்னும் உள்ள வாங்க. ஒவ்வொரு டஸ்ட் பார்ட்டிகல்ஸும் எவ்வளவு வேகமா சுழன்று கொண்டு இருக்குது பாருங்க. உடம்பு அசையல. இந்த உடம்பே டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் நிரம்பி உடம்பாக காட்சியளிக்கிறது. அப்படியே உள்ள வாங்க. அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் எவ்வளவு வேகமா சுழலுதுன்னு பாருங்க. இப்போது பொருளாக இல்ல, அலையாக காட்சியளிக்கிறது. இந்த உடம்பே ஒரு அலை கூட்டமாக இருக்கிறது. இந்த உடம்பு ஒரு அலை தொகுப்பாக இருக்கிறது. இந்த அலையினுடைய சுழல் அப்படியே உடம்பு முழுக்க சுழன்று கொண்டிருக்கிறத பாருங்க. இந்த உடம்பே ஒரு பெரிய அலை கூட்டம். அப்படியே அந்த அலையினுடைய சுழற்சியில சுழன்று 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 அப்படியே உள்ள வாங்க. இன்னும் உள்ள வாங்க.
அப்படியே சுழன்று உள்ள வாங்க. மைய பகுதிக்கு வாங்க. ஒட்டுமொத்த அலைத்தொகுப்பினுடைய மைய பகுதி. இன்னும் மையத்துக்கு வாங்க. திணிவு பெற்ற காந்த பகுதி. இதுதான் கருமையம் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் அந்த உள்ள வாங்க. அந்த அந்த மையத்துக்குள்ள வாங்க. இன்னும் மையத்துக்குள்ள வாங்க. அந்த சுழற்சி குறைஞ்சு உள்ள வாங்க. சுழலாத மைய பகுதிக்கு வந்திருக்கிறோம். சுழலாத மைய பகுதிக்கு வந்திருக்கிறோம். இன்னும் அந்த மையத்துக்கு உள்ள வாங்க. அசைவற்ற பகுதி. ஒன்றுமே இல்லாத ஒன்று. இந்த நிலையிலேயே அப்படியே இருங்க. இப்ப எண்ணமற்ற நிலை, மனமற்ற நிலை, உணர்வற்ற நிலை. இந்த நிலையை தான் மகா மௌனம் என்று சொல்றோம். உடல் அசைவல்ல, புலன்கள் அசைவல்ல, மனமும் அசையல. நான் சொல்ற வார்த்தைகள் கூட நம்ம மனதுல அந்த காந்த அலையில படல. அது கூட கேட்காத நிலைக்கு வாங்க. வாழ்க வளமுடன். இந்த மனநிலையில அப்படியே கவனிங்க. உங்களுக்குள்ளாக அந்த தெய்வீகத்தை உணர்ந்து கொள்ளலாம். அந்த தெய்வீக மொழியை நீங்க புரிந்து கொள்ளலாம். இந்த நிலையை தான் ஆதிக்கு அந்த மனநிலையில அப்படியே லயமாகி இப்படியே இருந்து பழகுதல் தான் மகா மௌனத்தை நமக்கு கொண்டு போய் சேர்த்தக்கூடிய நிலை.
சான்றோர்களே, இந்த மனநிலையிலேயே எப்பொழுதும் நம்ம இருக்க பழகிக் கொள்ளலாம். இறையோடு இணைந்த மனநிலையில வாழ பழகிக் கொள்ளலாம். இந்த மனநிலை நமக்குள் எப்பொழுதும் நிலைத்து இருக்க இறையருளும், குருவருளும் துணையாக இருக்கட்டும். இந்த உயர்ந்த மனநிலை அடைவதுதான் மனித குலத்தினுடைய உயர்ந்த லட்சியம் என்பதை புரிந்து கொண்டு, இந்த இறைவனுடைய மனநிலையோடு, இறையோடு இணைந்த மனநிலையில் எப்பொழுதும் வாழ பழகிக் கொள்வோம். இந்த அரிய வாய்ப்பை நமக்கு வழங்கிய திருப்பூர் மண்டலத்திற்கும், இறைக்கும், குருவுக்கும் நன்றி கூறி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அப்படியே இருக்க முடிஞ்சவங்க ரொம்ப நேரத்துக்கு உங்களால எவ்வளவு நேரம் இருக்க முடியுமோ இருக்கலாம். மற்றவங்க அப்படியே தவத்தை நிறைவு செய்த போல நிறைவு செய்து கொண்டு நாம் இந்த நிகழ்வுக்கு நிறைவுக்கு வந்துடலாம். வாழ்க வளமுடன். வாழ்க